ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். நீங்கள் யூடியூப் சேனல் என்ன பற்றி பார்க்க போனால் டாப் 5 ஹாரர் மூவிஸ் பற்றி தான் நீங்கள் வீடியோவில் தெரிஞ்சு பார்க்க போகிறோம். இந்த மூவிஸ்லாம் நீங்கள் வந்து நைட் டைமில் பார்க்குறது வந்து தவிர்த்துருங்க. ஃபிஃப்த்தில் இருக்க மூவி என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸார்சிஸ்ட் த பிகினிங் 2004 வந்து IMDb ரேட்டிங் 5.1 இந்த மூவி இருந்திருக்காங்க. இந்த மூவி ரெண்டு பார்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ரெண்டு பார்ட்டுமே நீங்கள் பார்க்கலாம். டெஃபினட்டாக உங்களுக்கு ஹாரர் த்ரில்லர் மூவி சூப்பரான ஒரு ஃபீல் கூட பார்த்தீங்கன்னா கொடுக்கும். இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாத்தானோட சின்னம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஹீரோ வந்து தேடி போகிறாரு. ஸோ தேடி போன இடத்துல அவருக்கு வந்து ஜீசஸ் வந்து வாழ்ந்ததுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சர்ச்சை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சர்ச்சில் இருக்கிற ஒரு பேய் பார்த்தீங்கன்னா அவர் கூட வந்து ஒருத்த மேலே பார்த்தீங்கன்னா ஏறிடும். ஸோ அதுலேருந்து எப்படி தப்பிச்சாங்கிறது தான் ஒன்லைன் ஸ்டோரி. ஃபோர்த் பிளேஸில் இருக்க மூவி த பொசஷன் 2012 வந்து IMDb ரேட்டிங் 5.9 இந்த மூவி இருந்திருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஹீரோ அண்ட் ஹீரோயின் அவங்களோட குழந்தையோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பழைய பொருட்களில் விற்கிறதுல வந்து ஒரு ஃபேமஸ் ஆனவங்க. இவங்க வந்து ஒரு பெட்டியை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த பெட்டியில் இருக்க பேய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு உடம்புல வந்து பூந்துடும். ஸோ அவங்களோட வித்தியாசமான நடவடிக்கைகளை கண்டு அவங்க மேலே பேய் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அதுலேருந்து எப்படி வந்து தப்பிச்சாங்க அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி பற்றினா இருக்கும். ஸோ டெஃபினட்டாக அந்த மூவி வந்து ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். தேர்ட் பிளேஸ் இருக்க மூவி த அமிட்டிவில் ஹாரர் 2005 வந்துச்சு. IMDb ரேட்டிங் 5.9 இந்த மூவிக்கு தந்திருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு வீடை வந்து வாடகை எடுக்கலான்னு பார்க்குறாங்க. ஹீரோயின் அப்புறம் அவங்களோட பொண்ணு. ஸோ இவங்க வந்து ஒரு வீடை வந்து வாடகை எடுக்கலான்னு பார்க்குறாங்க. ஸோ அந்த இடத்துல 6 பேர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி அவங்க வந்து இந்த வீட்டில் வந்து இருக்க போகிறாங்க. ஸோ அவங்க எந்தெந்த பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். டெஃபினட்டாக உங்களுக்கு ஹாரர் பத்திரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து கொடுக்கும். செகண்ட் பிளேஸில் இருக்க மூவி ஈவில் டெட் 2013 வந்து IMDb ரேட்டிங் 6.5 இந்த மூவிக்கு வந்துருக்காங்க. இந்த மூவி 1983 பார்த்தீங்கன்னா இருக்கு. அந்த ஈவில் டெட் சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஒரு 4 பாட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ஈவில் டெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா இருக்கும். இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு கேங் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸில் ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்காக போவாங்க. அந்த இடத்துல ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ப்ளே பண்ண ஆரம்பித்தோன்னா அதுலேருந்து மந்திரவாதிகள் பார்த்தீங்கன்னா வெளில வர ஆரம்பிச்சு அதுலேருந்து பேய் பார்த்தீங்கன்னா வெளில ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்க கேங்கில் உள்ளவங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தராக பார்த்தீங்கன்னா அந்த பேய் வந்து சூறையாட ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு ஒரு செம்மையான ஹாரர் த்ரில்லரில் பார்த்தீங்கன்னா அந்த மூவி வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும். ஸோ டெஃபினட்டாக அந்த மூவி ஒன் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க மூவி காஞ்சூரிங் 2013 வந்து IMDb ரேட்டிங் 7.5 இந்த மூவி இருந்திருக்காங்க. இந்த மூவி நிறைய சீரிஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. 3 பாட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்குது. ஸோ இந்த மூவி நிறைய பேருக்கு பிடிக்காம கூட போகலாம். ஸோ ஆனாலும் இந்த மூவி தரமான மூவி பார்த்தீங்கன்னா இருக்கும் என்னை பொறுத்தவரை. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஹாரர் த்ரில்லரை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ஸோ ஒரு வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் வந்து ஒரு டீமன் இருக்குது. அந்த டீமனை விரட்டுறதுக்காக ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டு வராங்க. அவங்க வந்து அந்த டீமனை வந்து விரட்டினாங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு டெஃபினட்டான ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைம் வந்து வாட்ச் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மங்க யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 2 வீடியோ நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.